ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. கொழுக்கட்டை பஞ்சு போல் மிருதுவாக சாஃப்டாக எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 300 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ 300 கிராம் மாவு வந்து இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் இருந்துச்சு. அதில் 1.5 கிண்ணம் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதை நான் வந்து வெல்லத்தில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 300 கிராம் அரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவு வந்து வீட்டிலே அரைச்ச மாவு, வறுக்காத மாவு. அதனால் நான் மாவை வந்து சலிச்சிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறது எப்படின்னா, மாவு வந்து ரொம்ப கலர் மாற தேவையில்லை. நல்ல ஒரு மணம் வரும் பாருங்கள். மணம் வந்து பொறுன்னு ஆகணும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுபோல் வறுத்துட்டு செய்யும்போது தான் கொழுக்கட்டை வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். நம்ம அப்படியே போட்டு செஞ்சோன்னா ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பச்சரிசி மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இது போல் கரண்டியை வச்சு எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா பொழுன்னு உழுவும். அது வெயிட் இல்லாமல் ஒரு மாதிரி பூ போல் இருக்கும். இது போல் இருந்தால் தான் மாவு கரெக்டாக வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவை எடுத்து வேறு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை சாப்பிட்டா வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு காரணம். அப்போ தான் பஞ்சு போல் இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வாயில் கடிப்படும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதனாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு சேர்த்திங்கனாலும் கொழுக்கட்டையில் நல்லா புள்ளியாக அழகாக தெரியும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற 2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய்யிலே இதெல்லாம் வறுத்து விட்டுருங்க. கட்டாயம் இது எல்லாமே சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா ருசியாக இருக்கும். இப்போது மாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம வெல்லத்தில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இன்னொரு அடுப்பில் நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதாவது பாகா காய்ச்சலை வெல்லம் வந்து கட்டி வெல்லமாக இருந்தனால அது கரையணும். அதனால் மாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து அதை கொதிக்க வச்சாச்சு. அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருவோம். வெல்லத்தில் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டிக்கோங்க. எனக்கு எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமான வெல்லம். அதனால் அப்படியே இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நான் சீனி சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தான் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். இதெல்லாம் சேர்த்தாச்சு, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை இதிலே சேர்த்துடலாம். மாவை சேர்த்ததுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பு மதன்னு இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அப்புறம் மாவுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய பச்சரிசி மாவு வந்து தண்ணி அதிகமாக இழுக்குது, உங்களுக்கு கிளறதுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சுடுதண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. எனக்கு நான் வச்ச மாவுக்கும் தண்ணிக்கும் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். நம்ம வந்து மாவை வேக தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் இந்த பாகு, இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூடு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த சூட்டோடையே மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா பிரட்டி எடுத்துடலாம். ஏன்னா வந்து மேலே இருக்கிற மாவு காஞ்சிடக்கூடாது. அதில் மறுபடியும் எல்லா மாவையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே பக்கமாக நம்ம அமுத்தி விட்டு வச்சுக்கிறலாம். கொழுக்கட்டை பிடிச்சி வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தட்டில் எண்ணெய் தடவையும் வச்சுக்கிறலாம். நான் வந்து துணி தான் போட்டு வச்சுருக்கிறேன். வாழை இலை இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
பொதுவாக அந்த இனிப்பு பொருள்லாம் செய்யும்போது நெய் எதுக்கு அதிகமாக சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, கேசரிலேருந்து மைசூர் பாக்கு வரைக்கும் கொழுக்கட்டை வரைக்கும் கூட நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும், நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது போல் நீங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை மாதிரி உருட்டிட்டு இது மாதிரி கைக்குள்ளே வச்சு அமுத்துனீங்கன்னா கொழுக்கட்டை வந்துடும். இல்லை அப்படியே நீங்கள் மாவு எடுத்து உருட்டி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் பாதி மாவில் இது போல் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். மீதி பாதி மாவில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நல்லா உள்ளங்கையில் வச்சு இது போல் உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாவு தான், டேஸ்ட்டு ஒன்று தான், ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு உருட்டுற டயத்திலே நாங்கள் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் வச்சோன்னா நல்லா கொழுக்கட்டை சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம இது போல் கொழுக்கட்டையாக உருட்டி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். அதுக்குள்ளே அங்கே தண்ணியுமே கொதித்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு பாருங்கள். தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இதை இட்லி குண்டானில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளவே கரெக்டாக வெந்து வந்துடும். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா ஆவி வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது வேகலையாக வெந்துருச்சான்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. எடுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுக்கணும். சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டோன்னா பிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கிறலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே தட்டில் அடுக்கி வச்சுட்டேன். இன்னும் ஒரு சில நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. என்ன மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஈஸியான முறையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூ போல் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காயை சில்லாக போட பிடிக்கலன்னா பூ போல் துருவியும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலுமே இது மெத்துன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது போல் நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் ஸ்வீட் ரெசிபீஸ், ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலுமே நம்ம சேனலில் கிடைக்கும். எல்லா ரெசிபியுமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா பூ போல் மெத்துன்னு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கான உங்களுடைய ஹைப் ஆப்ஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.